நேச்சுரல் பாடி பில்டிங் பற்றி நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய 5 முக்கியமான விஷயம் இல்லைனா குவாலிட்டிஸ் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். 5வது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நேச்சுரல் பாடி பில்டிங் இஸ் பாசிபிள், ட்ரஸ்ட் தி ப்ராசஸ். இன்றைக்கி நிறைய பேர்கிட்ட இருக்கிற மைண்ட் செட் என்னென்னா, ஸ்டீராய்ட்ஸ் இல்லாமல் ஒரு காம்படிட்டிவ் ஃபிசிக் பில்ட் பண்ணவே முடியாது அப்படிங்கிற ஒரு தப்பான மைண்ட் செட் இருக்குது. மூவிஸில் ஒரு ஆக்டர் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிறத பார்த்தாலும் சரி, சோஷியல் மீடியாவில் ஏதாச்சும் ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பார்த்தாலும் சரி, வயிற்றில் ஆப்ஸ் தெரிஞ்சு உடம்புல அங்கங்கே நரம்பு தெரிஞ்சாலே போதும் ஸ்டீராய்ட்ஸ் மெடிசன் அப்படின்ட்டு யோசிக்காமல் ப்ளேம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அப்படி சொல்கிறவங்க கிட்ட போயிட்டு எப்படி ஸ்டீராய்ட்ஸ்னு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா, இதெல்லாம் ஸ்டீராய்ட்ஸ் இல்லாமல் எப்படிங்க பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இந்த ஒரு பதில் தவிர்த்து அவங்க கிட்ட இருந்து எந்த விதமான லாஜிக்கல் எக்ஸ்ப்ளனேஷனோ இல்லை டெக்னிக்கல் எக்ஸ்ப்ளனேஷனோ நீங்கள் அவங்க கிட்ட இருந்து எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. அப்போ மூவிஸில் வர ஆக்டர்ஸ் அண்ட் சோஷியல் மீடியாவில் நம்ம பார்க்குற ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் எல்லாமே நேச்சுரலான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. அந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் எல்லாமே நேச்சுரலாகவும் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் நாங்கள் சொல்கிறோம். நேச்சுரல் பாடி பில்டிங் கண்டிப்பாக எல்லாராலையுமே பண்ண முடியும். அதுக்கு தேவையான முக்கியமான 4 குவாலிட்டி ஆர் ப்ராக்டிஸ் தான் மீதி இருக்கிற 4 பாயிண்ட்ஸும். அந்த 4 பாயிண்ட் ஃபாலோ பண்ணிங்கன்னா இந்த வீடியோ பார்க்குற யாருனால வேணால் அவங்க ஜீனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு காம்படிட்டிவ் ஃபிசிக் கண்டிப்பாக பில்ட் பண்ண முடியும். இப்போ நீங்கள் தம்ப்நெயிலில் பார்த்த எல்லாருமே நேச்சுரலாக பாடி பில்ட் பண்ணவங்க தான், நேச்சுரலாக பில்ட் பண்ண ஃபிசிக் தான் எல்லாமே. இந்த ஃபிசிக்கை நிறைய பேர் ஸ்டீராய்ட்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷனை நாங்கள் எங்கள் இன்ஸ்டா ஹேண்டிலில் போட்ட போது கூட ஸ்ட்ரைட்டாக வந்துட்டு என்ன மெடிசன் யூஸ் பண்ணீங்க அப்படின்ற மாதிரி தான் கேட்டாங்க. அதாவது நேச்சுரலாக ஸ்டீராய்ட்ஸாக ப்ரோ இவங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்கல. எடுப்புலேயே அவங்க யூஸ் பண்ண வார்த்தை என்னென்னா என்ன மெடிசன் யூஸ் பண்ணீங்க அப்படின்ற மாதிரி தான் கேட்டாங்க. இன்னும் சில பேர் டேரெக்டாக எங்ககிட்ட கேட்காட்டியும் அவங்க மனசுக்குள்ளே ஏதோ ஏமாற்ற வேலை பண்ணி தான் இந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷன்லாம் இவங்க பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு போயிடுவாங்க. இன்னும் சொல்ல போனால் எங்ககிட்ட நேச்சுரலாக ட்ரெயின் ஆக வந்த நிறைய பேர் அவங்க ரெடி ஆகிற முன்னாடி வரைக்கும் அவங்களுக்கு முன்னாடி ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆன மற்ற கிளைண்ட்ஸை பார்த்து ப்ரோ அவர் நேச்சுரலாக அவர் மெடிசன் யூஸ் பண்ணாரா அப்படின்ற மாதிரிலாம் கேட்பாங்க. ஆனால் அவங்க பாடியிலேயே ரிசல்ட் பார்த்தோன்னு தான் அவங்க வந்துட்டு நேச்சுரல் பாடி பில்டிங் பாசிபிள் அப்படின்ற மாதிரி நம்புவாங்க. இந்த மைண்ட் செட்டுக்கு காரணம் என்னன்னு பார்த்தோன்னா, நேச்சுரல் பாடி பில்டிங் பற்றின அவேர்னஸ் நம்ம சொசைட்டியில் கம்மியாக இருக்கிறதுனால தான். கரெக்டான கேலரி அண்ட் ப்ரோட்டீன் இன்டேக், ப்ராப்பர் ட்ரைனிங் இருந்தால் கண்டிப்பாக யார் வேணால் அவங்களோட ஃபிசிக்கோட பெஸ்ட் வெர்ஷனை அச்சீவ் பண்ண முடியும். இந்த ஃபிசிக் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு 5 to 6 monthஸில் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆன ஃபிசிக் தான். ஸோ விஷயம் தெரிஞ்சது அப்படின்னா யாருனால வேணால் நேச்சுரலாக அவங்க ஜீனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு டீசெண்டான காம்படிட்டிவ் ஃபிசிக் கண்டிப்பாக பில்ட் பண்ண முடியும். 4வது பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பி யுவர் ஓன் கோச் ஆர் ஹையர் அ ப்ராப்பர் கோச், லேர்ன் ஃபார் எவர். நேச்சுரல் பாடி பில்டிங் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃபார் எவர் ஒரு ஸ்டூடெண்ட் தான், நிறைய கற்றுக்கிட்டே இருக்கணும். எந்த ஃபேஸில் என்ன பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஓப்பனாக சொல்லணும்னா, மெடிசன் போட்டு பண்ணுறவங்களுக்கு ரிசல்ட் அவங்க பண்ணுற எஃபர்ட் பாதி கொடுத்தா மெடிசன் மீதி கொடுத்துரும். அவங்களுக்கு அவங்க பண்ணுற டயட்டிங் பேட்டர்ன், ட்ரைனிங் மெத்தட்ஸ் இதிலிருந்து ரிசல்ட் வருதா இல்லை அவங்க எடுக்கிற மெடிசன்லேருந்து ரிசல்ட் வருதா அப்படிங்கிறத ஜட்ஜ் பண்ணுறதே ஒரு கஷ்டமான ஒரு விஷயமா இருக்கும். இதனால தான் ப்ரொஃபஷனல் பாடி பில்டிங் பண்ணணும்னு ஆசை இருக்கிறவங்க எடுப்புலேயே மெடிசன் போடாமல் ஃபஸ்ட்டு நேச்சுரலாக ஒரு 5 to 6 years நேச்சுரலாக பாடி பில்டிங் பண்ணி நேச்சுரலாக ஒரு காம்படிட்டிவ் ஃபிசிக் எப்படி ரெடி பண்ணணும் அப்படிங்கிறத கற்றுக்கணும். அதுக்கப்புறம் தான் மெடிசன் பக்கமே போகணும். நேச்சுரலாக பண்ணும்போது தான் உங்களுக்கு கிடைக்கிற ரிசல்ட் ஏன் வருது, எதுக்கு வருது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ 5 to 6 years ஆஃப் நேச்சுரல் ட்ரைனிங் ஏஜ் கையில் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஸ்டெராய்ட்ஸ் பக்கம் போகிறது தான் ப்ரொஃபஷனல் பாடி பில்டிங்க்கு கரெக்டாக இருக்கும். ஏன் நேச்சுரலாக காம்படிட்டிவ் ஃபிசிக் ரெடி பண்ண கற்றுக்கிட்டு ஒரு 5 to 6 years ஆஃப் ட்ரைனிங் ஏஜ் கையில் வச்சுட்டு அதுக்கப்புறம் ப்ரொஃபஷனல் பாடி பில்டிங் பண்ணுறவங்க மெடிசன் பக்கம் போங்க அப்படின்ற மாதிரி நாங்கள் சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னா, நேச்சுரலாக பாடி பில்ட் பண்ணும்போது தான் உங்களுக்கு மசில் எப்படி டெவலப் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தேடல் எப்போவுமே இருந்துகிட்டே இருக்கும். அந்த தேடல் உங்களை நிறைய இடத்துக்கு கொண்டு போகும். அந்த தேடல் தான் உங்களை மசில் பில்டிங் பற்றி நிறைய கற்றுக்கவும் வைக்கும். இப்போ நீங்களே யோசிச்சு பாருங்கள், மெடிசன் போட்டால் கண்டிப்பாக ரிசல்ட் வரும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ரிசல்ட் வந்துருச்சுன்னா கற்றுக்கணுன்ற தேடல் கண்டிப்பாக இருக்காது. பிகாஸ் நம்ம ரிசல்ட்டை கண்ணால் பார்த்துட்டோம். அந்த மெடிசன் மேலே தான் நமக்கு மோகம் அதிகமாக இருக்கும். ஸோ எதுவுமே கற்றுக்க முடியாது. இதனால தான் மெடிசன் போட்டு உடம்பு ஏற்றுற நிறைய பேருக்கு டயட்டிங் அண்ட் ட்ரைனிங் நாலேஜ் அவ்வளோவா இருக்கிறது இல்லை. காரணம் அவங்களுக்கு அந்த தேடல் இருக்கிறது இல்லை. இது நீங்கள் நேச்சுரலாக பண்ணிங்கன்னா அது மசில் பில்டிங்க்கு என்னென்ன பண்ணணும் அப்படின்ட்டு நீங்கள் கான்ஸ்டண்ட்டாக நிறைய விஷயங்களை நீங்கள் தேடிக்கிட்டே இருப்பீங்க. அந்த தேடல் உங்களை நிறைய கற்றுக்கவும் வைக்கும். இந்த தேடல் இருந்தால் கடைசியில் அது உங்களுக்கு ஒரு கோச்சாகவும் மாற்றும். கோச் ஆன அப்புறமும் உங்கள் தேடல் கண்டினியூ ஆகிட்டே இருக்கணும். அதே மாதிரி இப்போ நீங்கள் ஒரு ப்ராப்பரான கோச்சை ஹையர் பண்ணால் என்ன பண்ணணும்னு பார்க்கலாம். நிறைய பேர் என்ன நினைக்கிறீங்கன்னா, ஒரு கோச்கிட்ட சேர்ந்துட்டா ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆயிடலாம், ஏதோ சீக்ரெட் இருக்குது போல் கோச்சஸ்ட்டை அப்படின்ற மாதிரி நினைக்கிறீங்க. முதல்ல எந்த கோச் சீக்ரெட் இருக்குது அப்படின்ட்டு கம்பு சுற்றுறாங்களோ கண்டிப்பாக அவங்கள நீங்கள் கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணுறது தான் நல்லது. இப்போ நம்ம 2021 இருக்கோம். எல்லாமே இங்கே நெட்டில் இருக்குது, தேவைக்கு அதிகமாகவே இருக்குது. அப்பயும் ஒரு கோச் நம்ம ஏன் வைக்கணும், கோச் வைக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு சிஸ்டமேட்டிக்கான ஷெட்யூலுக்காகவும் அந்த ஷெட்யூல் பற்றின கிளாரிட்டிக்காகவும் நீங்கள் ஓனாக மசில் பில்டிங் பற்றி கற்றுக்கிற விஷயங்களில் உங்களுக்கு எல்லார டவுட்ஸை டிஸ்கஸ் பண்ணிக்கிறதுக்காகவும் தான் நீங்கள் கோச்சை மெயினாக ஹையர் பண்ணணும். நீங்கள் ஒரு கோச்சை ஹையர் பண்ணுறீங்கன்னா அவங்க கிட்டேருந்து மேக்ஸிமம் எவ்வளோ நாலேஜ் எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியுமோ எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுதான் நீங்கள் பே பண்ணுற ஃபீக்கு ஒர்த்து அப்படின்ற மாதிரி நாங்கள் சொல்லுவோம்.
மூணாவது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா லேர்ன் டு அக்னாலேஜ் ரிசல்ட் அக்னாலேஜ்மெண்ட் அப்படிங்கிறது நேச்சுரல் பாடி பில்டிங் ப்ராசஸில் எங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப 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 ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஏன் ரிசல்ட் அக்னாலேஜ் பண்ணுறது முக்கியம்னு பார்த்தீங்கன்னா ரிசல்ட் தாங்க இங்கே எல்லாமே. நம்ம பண்ணுற எல்லாமே அந்த ரிசல்ட் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை நோக்கி தான் நம்ம பண்ணுறோம். ரிசல்ட் தான் நம்மளை அடுத்த கட்ட ப்ராசஸை இன்னும் தைரியமாக கான்ஃபிடென்ட்டாக பண்ணுறதுக்கு பிக்கஸ்ட் ஒரு மோட்டிவேஷன் ஃபேக்டராக இருக்கும். ஸோ அந்த ரிசல்ட்டை நீங்கள் கரெக்டாக அக்னாலேஜ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஒரு க்ரூஷியலான ஒரு விஷயம். ரிசல்ட் அக்னாலேஜ் பண்ண தெரிஞ்சவங்க தான் இந்த நேச்சுரல் பாடி பில்டிங்கில் ரொம்ப நாள் ட்ராவல் பண்ண முடியும் அப்படின்ட்டு நாங்கள் ஸ்ட்ராங்காக நம்புகிறோம். ஏன் இப்போ நிறைய பேர் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ப்ராசஸில் பாதியிலே விட்டுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ரிசல்ட்னால தான். ரிசல்ட் அக்னாலேஜ் பண்ணுறதுக்கு ஒரு ப்ராடரான மைண்ட் செட் வேணும். மென்டல் கிளாரிட்டி அண்ட் ஃபிட்னஸ் நாலேஜ் இந்த ரெண்டுமே வந்துட்டு உங்களை இந்த ரிசல்ட் அக்னாலேஜ் பண்ண வைக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். சரி, இப்போ ரிசல்ட் அக்னாலேஜ்மெண்ட் ரொம்ப நேரமாக புலம்புறியே அப்படின்னா என்ன மீன் பண்ணுற அப்படின்ட்டு உங்களுக்கு ஒரு கேள்வி வரும். ஒன்றும் இல்லைங்க, பாடியில் ஏற்படுற ரிசல்ட்டை உங்களுக்கு பார்க்க தெரியணும், புரிஞ்சிக்க தெரியணும். அதுதான் ரிசல்ட் அக்னாலேஜ்மெண்ட். இப்போ ஒரு ஃபேட் லாஸ் ஃபேஸில் நீங்கள் இருக்கீங்கன்னா உங்கள் கோல் அண்ட் ட்ரைனிங் ஏஜ் இந்த மாதிரி சில விஷயம்லாம் பொறுத்து வீக்லி நீங்கள் ஒரு 0.25 to 1% ஆஃப் டோட்டல் பாடி வெயிட் குறைக்கிற மாதிரி இருக்கும். அதை நீங்கள் டெய்லி வெயிட் நோட் பண்ணி வீக்லி ஆவரேஜ் எடுத்து வீக் பை வீக் அந்த வீக்லி ஆவரேஜை கம்பேர் பண்ணி பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு 70 kg ஃபேட் லாஸ் பண்ணணுன்ட்டு கோல் வச்சு வீக்லி 0.5% குறைக்கணும், பாடி வெயிட்டில் 0.5% குறைக்கணும்னு டார்கெட் செட் பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்க. அவர் வீக்லி அப்போ எவ்வளோ குறைக்கணும்? 0.5%னா 70 kgயில் 0.5%னா உங்களுக்கு 350 grams குறைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அவரோட ஃபர்ஸ்ட் வீக்கோட பாடி வெயிட் ஆவரேஜ் வந்துட்டு 70 இருந்தால் நெக்ஸ்ட் வீக்கோட பாடி வெயிட் ஆவரேஜ் அரௌண்ட் 69.6 இருந்துச்சு அப்படின்னா அவர் 400 grams கிட்ட குறைச்சிருக்காரு அப்படின்ட்டு அர்த்தம். இந்த மாதிரி தான் நீங்கள் ரிசல்ட் அக்னாலேஜ் பண்ணணும். இதே மாதிரி எவ்ரி 4 weeks ஒன்ஸ் ஒரே டைம் ஆஃப் த டேல ஃபிசிக் பிக் எடுத்து வச்சுட்டு அதை எவ்ரி 4 weeks ஒன்ஸ் எடுத்து நீங்கள் கம்பேர் பண்ணி பார்க்கணும். அப்படி 4 weeks ஒன்ஸ் நீங்கள் எடுக்கிற பிக்கில் ஏற்படுற சேஞ்சஸை உங்களுக்கு அக்னாலேஜ் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதாவது எந்த இடத்துல ஃபேட் குறைஞ்சிருக்கு, பாடியில் எந்த மாதிரி சேஞ்சஸ் இருக்குது அப்படிங்கிறதையும் உங்களுக்கு பார்த்து விஷுவலாக அக்னாலேஜ் பண்ண தெரியணும். இதே மாதிரி பாடி பார்ட் சர்க்கம்ஃபரன்ஸ் மெஷர்மெண்ட், பாடி ஃபேட் பர்சன்டேஜ் மெத்தட், ஸ்ட்ரென்த் லெவல்ஸை வச்சு ரிசல்ட் அக்னாலேஜ் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய பேராமீட்டர்ஸ் இருக்குது ரிசல்ட் அக்னாலேஜ் பண்ணுறதுக்கு. இந்த மெத்தட்ஸ்லாம் நீங்கள் கற்றுக்கிட்டு உங்கள் கோலுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு பேராமீட்டரை சூஸ் பண்ணி நீங்கள் ரிசல்ட் அக்னாலேஜ் பண்ண கற்றுக்கணும். திரும்ப சொல்கிறோம், ரிசல்ட் அக்னாலேஜ்மெண்ட் தான் மேலே நீங்கள் அடுத்தடுத்த விஷயம் பண்ணுறதுக்கு பிக்கஸ்ட் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். நீங்கள் ரிசல்ட் அக்னாலேஜ் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மோட்டிவேஷன் சுத்தமாக இருக்காது. ஸோ தயவு செஞ்சு ரிசல்ட் அக்னாலேஜ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் கற்றுக்கங்க. ரெண்டாவது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கன்சிஸ்டன்சி, ப்ராக்டிஸ், பேஷன்ஸ். கன்சிஸ்டன்சி வந்துட்டு நேச்சுரல் பாடி பில்டிங்கில் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஒரு 5-6 மாதத்தில் முடிகிற மேட்டர் கிடையாது நேச்சுரல் பாடி பில்டிங் அப்படிங்கிறது. கன்சிஸ்டன்ஸாக நீங்கள் கெயின்ஸ் பார்க்கணுன்னா ஃபார் எவர் நீங்கள் இந்த பாடி பில்டிங் ப்ராசஸை லைஃப் லாங் பண்ணிகிட்டே இருக்கணும். எதில் கன்சிஸ்டண்ட்டாக இருக்கணும்ட்டு நாங்கள் சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னா டயட், ட்ரைனிங், உங்கள் ஓவரால் ஒர்க் எத்திக் டுவர்ட்ஸ் ஃபிட்னஸ் நாலேஜ் வளர்த்துக்கிறது, ஒர்க் அவுட் ஃபார்மை இன்னும் பெட்டர் பண்ணுறது அப்படின்னு இது எல்லாத்துலேயுமே நீங்கள் இயர்ஸ் கணக்கில் கன்சிஸ்டண்ட்டாக இருக்கணும். ரிசல்ட் வரலனா ப்ராசஸ் மேலே நம்பிக்கை இல்லாமல் விட்டுறக்கூடாது. எந்த ஒரு ரிசல்ட் தெரியவும் மினிமம் 8 to 12 weeks நீங்கள் டைம் கொடுக்கணும். நம்ம நேச்சுரல் பாடி பில்டிங் பண்ணுறப்போ நிறைய ட்ரையல் அண்ட் எரர் நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும். அதுதான் இந்த நேச்சுரல் பாடி பில்டிங்கோட பியூட்டியாக நாங்கள் பார்க்குறோம். ஒரு புது மேட்டரை நீங்கள் உங்கள் ட்ரைனிங் பிளாக்லேயோ இல்லை ஒரு டயட்டிங் பேட்டர்ன்லையோ நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணிங்கன்னா ரிசல்ட் வர வரைக்கும் பொறுமையாக ஒரு 8 to 12 weeks அந்த ப்ராசஸை ட்ரஸ்ட் பண்ணி நீங்கள் அந்த டயட்டோ ஆர் ட்ரைனிங்கை வந்துட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அந்த 8 or 12 weeks டைம் கொடுத்த அப்புறம் வர ரிசல்ட்டை தேர்ட் பாயிண்ட்டில் டிஸ்கஸ் பண்ண மாதிரி அக்னாலேஜ் பண்ணவும் நீங்கள் கற்றுக்கணும். ரிசல்ட் அக்னாலேஜ் பண்ணாட்டி ரிசல்ட் வரலன்ட்டு நினச்சிட்டு டோட்டல் ப்ராசஸ் மேலே உங்களுக்கு இருக்கிற நம்பிக்கையே போயிடும். நிறைய பேர் நேச்சுரல் பாடி பில்டிங் மேலே நம்பிக்கை இல்லாததுக்கு முக்கியமான காரணம் கன்சிஸ்டண்ட்டாக இல்லாமல் இருக்கிறது அண்ட் ரிசல்ட் அக்னாலேஜ் பண்ண தெரியாமல் இருக்கிறதுனால தான். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ரிசல்ட் அக்னாலேஜ் பண்ணிவிட்டு அதில் கன்சிஸ்டண்ட்டாக இல்லை அப்படின்னா அப்பயும் வந்துட்டு அது ஒரு பிரச்சனையில் தான் முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம தேர்ட் பாயிண்ட்டில் பார்த்த ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி 70 kg வீக்லி வந்துட்டு ஒரு 350 grams வந்துட்டு குறைக்கிறாரு அப்படின்ற மாதிரி நம்ம ஒரு எக்ஸாம்பிள் வச்சு பார்த்தோம். ஸோ ஃபஸ்ட் வீக் 350, செகண்ட் வீக் 350, தேர்ட் வீக் 350, ஃபோர்த் வீக் 350 அப்படின்னா மொத்தமாக உங்களுக்கு ஒரு 1.4 kilos குறையும். ஸோ இதையே நீங்கள் 10 மாதம் பண்ணிங்கன்னா 14 kg ஆஃப் ஃபேட்டை நம்ம குறைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்துட்டு டேரெக்டாக இந்த மாதிரி 10 மாதத்தில் 14 kg ஃபேட் குறையாது. நடுவில் நிறைய ப்ராசஸ்லாம் இருக்குது. பட் ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு புரிஞ்சிக்கிறதுக்காக நாங்கள் சொல்கிறோம். இப்போ வீக்லி வந்துட்டு 2 கிலோ குறைச்சா கெத்து, 3 கிலோ குறைச்சா கெத்துன்ட்டு தான் நிறைய பேர் வந்துட்டு பெருமையாக ஜிம்லலாம் பேசிகிட்டு இருப்பீங்க. ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் 350 grams குறைஞ்சாலும் அதை நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது தான் கரெக்டாக பாடியிலேருந்து ஃபேட் மட்டும் குறைஞ்சி மசில் ரீட்டைன் ஆகும். ஸோ ரிசல்ட் அக்னாலஜ்மெண்ட், கன்சிஸ்டன்சி இது ரெண்டுமே வந்துட்டு போத் கோஸ் ஹேண்ட் இன் ஹேண்ட் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். அதே மாதிரி பேஷன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் நேச்சுரல் பாடி பில்டிங்கில். ரிசல்ட் வர வரைக்கும் இங்கே யாருக்குமே பொறுமை சுத்தமாக கிடையாது. எங்களோட இன்ஸ்டா அக்கௌண்ட்லேயும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்துட்டு மெசேஜ் பண்ணுவாங்க, இந்த மாதிரி ப்ரோ நான் 2 மாதமாக ஜிம்முக்கு போகிறேன், சுத்தமாக ரிசல்ட் இல்லை, ப்ரோ நான் 6 மாதமாக ஜிம்முக்கு போகிறேன், சுத்தமாக எந்த ரிசல்ட்டும் இல்லை அப்படின்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு ரிசல்ட் அக்னாலேஜ் பண்ணியிருக்க மாட்டாங்க ரிசல்ட் வந்தாலும். இன்னொன்று ஓவராக ரிசல்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணிவிட்டு கம்மியாக ரிசல்ட் வந்தால் அதில் வந்துட்டு ஃப்ரஸ்ட்ரேட் ஆவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடாது. கரெக்டாக உங்கள் ரிசல்ட் அக்னாலேஜ் பண்ணி கரெக்டாக பேஷன்ஸோடு இருக்கணும். ஸோ எடுப்புலேயே வந்துட்டு ரிசல்ட் வரல அப்படின்னா அந்த ப்ராசஸ் மேலே ட்ரஸ்ட் இல்லாமல் நிறைய பேர்
பேர் போயிடுறாங்க. ஸோ கண்டிப்பாக பொறுமையாக நீங்கள் அந்த பேஷன்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். எடுப்புலேயே இங்கே ரிசல்ட் கண்டிப்பாக யாருக்கும் வந்துடாது. அதே மாதிரி பேஷன்ஸோட வெயிட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஈஸியாக சொல்லிடலாம் பேஷண்ட்டாக இருங்க அப்படின்ட்டு. பட் ஒவ்வொரு வாரமும் நம்ம ரிசல்ட்டை கரெக்டாக அக்னாலேஜ் பண்ணி கன்சிஸ்டண்ட்டாக இருந்து பேஷன்ஸோடு இருக்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயம். அதனால தான் நாங்கள் ப்ராக்டிஸ் பேஷன்ஸ் அப்படின்ற மாதிரி இந்த டைட்டிலோட ஹெட்டிங்லேயே போட்டிருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு அதுக்கு நீங்கள் ஒரு மைண்ட் செட்டை டெவலப் பண்ணிக்கணும். இது ஒரு ஸ்லோ அண்ட் கன்சிஸ்டண்ட்டான ப்ராசஸ் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டை நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக டெவலப் பண்ணிக்கணும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக பேஷன்ஸ் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி கன்சிஸ்டண்ட்டாக இருக்கவும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக அதை உங்கள் லைஃப் ஸ்டைலாக மாற்றி நீங்கள் நேச்சுரல் பாடி பில்டிங்கில் நீங்கள் இன்கார்பரேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒருத்தங்களுக்கு கன்சிஸ்டன்சி பேஷன்ஸ் இந்த ரெண்டுமே இல்லை அப்படின்னா கண்டிப்பாக நேச்சுரல் பாடி பில்டிங் பண்ணுறதுக்கு அவங்க சரிப்பட்டு வரமாட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் நாங்கள் சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு இந்த பாயிண்ட் கேட்குறதுக்கே பிடிக்காது. பட் நிதர்சனமான உண்மை அப்படிங்கிறது இந்த பாயிண்ட் தான். ஸோ என்ன தான் நம்ம வந்துட்டு கன்சிஸ்டன்சி, பேஷன்ஸு, ரிசல்ட் அக்னாலேஜ்மெண்ட்டு, ட்ரைனிங்கில் நிறைய கற்றுக்கிறது, ஒர்க் அவுட்டில் நிறைய கற்றுக்கிறது அப்படி இப்படின்னு சொன்னாலும் இது எதுவுமே இந்த ஒரு பாயிண்ட் இல்லைனா உங்களுக்கு நடக்காது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்வெஸ்டிங் மணி. ஸோ காசு இல்லை அப்படின்னா கண்டிப்பாக இங்கே யாராலையுமே மசில் பில்ட் பண்ண முடியாது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் மணி இன்வெஸ்ட் பண்ணி தான் ஆகணும். முன்னாடி பார்த்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா மினிமம் 200லேருந்து மேக்ஸிமம் 500 வரைக்கும் ஒரு நாளைக்கு அவங்க இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஒவ்வொருத்தவங்க அவங்களோட கோல் அண்ட் அவங்களோட ஃபிசிக் ரெக்குவயர்மெண்ட் பொறுத்து அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்துட்டு ரிசல்ட் கண்டிப்பாக நீங்கள் பார்க்க முடியும். நிறைய பேருக்கு இந்த பாயிண்ட் கேட்குறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். பட் இதுதான் ரியாலிட்டி. மணி பில்ஸ் மசில், இதுதான் ரியாலிட்டி. ஏன்னா இப்போ நீங்களே யோசிச்சு பாருங்கள், நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக இருந்து அதே மாதிரி ரிசல்ட் அக்னாலேஜ் பண்ணி எல்லாமே பண்ணி நீங்கள் நிறையா உங்கள் ட்ரைனிங் நாலேஜை வளர்த்துட்டு எல்லாமே பண்ணாலும் நீங்கள் அமௌண்ட் வந்துட்டு உங்கள் ஃபிசிக்கில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணல அப்படின்னா அது க்ரோ ஆகாது. நிறைய பேர் வந்துட்டு இந்த பாயிண்ட்டை முன்வைக்க மாட்டாங்க. எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா மோட்டிவேஷன்ப்பா, கன்சிஸ்டன்சிப்பா, நல்லா நிறைய கற்றுக்கணும்ப்பா அப்படி இப்படின்னு சொல்லுவாங்களே தவிர இது எல்லாத்துக்குமே வந்துட்டு துட்டு வேணும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டை வந்துட்டு நிறைய பேர் சொல்ல மாட்டாங்க. ஸோ கண்டிப்பாக மணி வந்துட்டு இட் மேட்டர்ஸ் அ லாட். கண்டிப்பாக நேச்சுரல் பாடி பில்டிங் அண்ட் பொதுவாக பாடி பில்டிங்கே பார்த்தீங்கன்னா ஒரு காஸ்ட்லியான ஒரு ஸ்போர்ட் தான். இப்போ நாங்கள் சொன்ன அந்த 200 to 500 ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்கிறது வந்துட்டு வெறும் ப்ரோட்டீன் ரெக்வயர்மெண்ட் தான். இது தவிர்த்து கார்ப்ஸ் இருக்குது, ஃபேட் இருக்குது, ஜிம் மெம்பர்ஷிப் இருக்குது, எக்ஸ்ட்ரா சப்ளிமெண்ட்ஸ் இருக்குது. லைக் omega-3 ஃபேட்டி ஆசிடாக இருக்கட்டும், இல்லை மல்டி விட்டமினாக இருக்கட்டும், இல்லை விட்டமின் சியாக இருக்கட்டும். இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா சப்ளிமெண்ட்ஸ்க்கு செலவு பண்ணுற அமௌண்ட்டும் இருக்குது. ஒரு ப்ரீ ஒர்க் அவுட் சப்ளிமெண்ட்டாக இருந்தாலும் சரி, இது சப்ளிமெண்ட்டுக்கு செலவு பண்ணுற அமௌண்ட் இருக்குது. ஸோ இது எல்லாமே சேர்த்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு நேச்சுரல் பாடி பில்டிங் அப்படிங்கிறது ஒரு காஸ்ட்லியான ஒரு ஸ்போர்ட் தான். இல்லைங்க நான் நேச்சுரல் பாடி பில்டிங்லாம் நான் ஃபார் ஹவர்லாம் பண்ண போகிறதில்ல, எனக்கு டீசெண்டான ஃபிசிக் பில்ட் பண்ணிவிட்டு அதை மெயின்டைன் பண்ணால் போதும் அப்படின்ற மாதிரி நினச்சாலும் நீங்கள் அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணணும். மினிமம் ஒரு 200 to ஒரு 350 அந்த மாதிரியாச்சும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும். உங்கள் பாடி அண்ட் உங்களோட ட்ரைனிங் ஏஜ் ரெக்வயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணணும். இது நாங்கள் சொல்கிறது அகைன் ப்ரோட்டீனுக்கு மட்டும்தான். ஸோ அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணும்போது கண்டிப்பாக மீதி இருக்கிற எல்லா பாயிண்ட்ஸும் நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் உங்கள் ஃபிட்னஸ் லைஃப்லையோ இல்லை பாடி பில்டிங் லைஃப்லையோ நீங்கள் கண்டிப்பாக ரிசல்ட் பார்க்கலாம். இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்த 5 பாயிண்ட்டில் ஏதாச்சும் ஒரு 2 or 3 பாயிண்ட் நீங்கள் ஆல்ரெடி ஃபாலோ பண்ணிகிட்ருப்பீங்க. ஸோ 5 பாயிண்ட்டையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அது உங்களோட ஓவரால் ஃபிட்னஸ் ஜேர்னியில் இன்னும் ஒரு 20 or 30% பெட்டராக வந்துட்டு உங்களை பெர்ஃபார்ம் பண்ண வைக்கும் அப்படின்ற மாதிரி நாங்கள் நம்புகிறோம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இந்த வீடியோ பார்க்கணுன்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க.